மல்கியா 3ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம். மல்கியா 3ஆம் அதிகாரம். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதருமானவர் தம்முடைய ஆலயத்திற்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் குடமிடுகிறவனுடைய அக்கினியைப் போலவும் வண்ணாருடைய சம்சாரத்தைப் போலவும் இருப்பார். அவர் உட்கார்ந்து வெள்ளியை குடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னைப் போலவும் வெள்ளியைப் போலவும் குடமிடுவார். இந்த அதிகாரத்தில் 3 தலைப்புகளின் கீழாக மல்கியா செய்தியை கொடுத்துருக்குற. அன்னைக்கு முடிஞ்சதை மட்டும் நம்ம வேகமாக பார்க்கலாம். முதல் பகுதியில் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு இந்த 5 வசனங்கள் வரையிலும் பார்த்தீங்கன்னா கடந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தை ஒரு வாட்டி படிச்சிருங்க பார்ப்போம். கடந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனம், உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள். எதனால வருத்தப்படுத்தணும்னு தெரியாத மாதிரி கேட்குறீங்க. பொல்லாப்பை செய்கிற எவனும் அப்படிதான் நம்மளும் அப்படிதான் பேசுகிறோம். அந்த அவன்லாம் எவ்வளோ அக்கிரமம் பண்ணுறான், எவ்வளோ காரியங்களை செய்கிறான், அவன் நல்லா இருக்கிறானே. அவங்க மேலே தானே அவர் பிரியமாக இருக்கிறாரு, ஒரு தண்டனையும் கொடுக்க மாட்டேங்கிறாரு. அவர் எங்கேயா இருக்கிறாரு? கடவுள் இருக்கிறாரு, அவர் நியாயம் தீர்க்கிற தேவன் எங்கேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் சொல்லுகிறதினாலேயே. இப்போ அதற்குத்தான் முதல் பகுதியில் சமுதாயத்தில் தேவன் என்ன செய்கிறாரு, தீவிரமான சாட்சியாய் வருவேன்னு சொல்கிறார். எங்கேன்னு கேட்குறான். அவர்கள் மத்தியிலையும் நான் வெறும் ஜெபம் பண்ணுறது பைபிள் படிக்கிறதோடு நிற்காமல் உங்கள் சமுதாய வாழ்க்கையிலையும் நான் வருவேன் என்கிற ஒரு முதல் பகுதி 6ஆம் வசனம் வரையிலும் அதை பேசிட்டு 7ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரையிலும் ஆண்டவர் கொடுக்கிற தசமபாக காணிக்கைகளை குறித்து ஆண்டவர் அங்கே பேசுகிறார். இதில் 2வது காரியம், உலகமெங்கும் ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். எல்லாரும் அவருடைய சன்னிதானத்தில் வரணும், தசமபாக காரியங்கள் அந்த காணிக்கைகளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். 3வது தலைப்பில் நம்ம பேசுகிற மனிதர்கள் பேசுகிற வீணான காரியத்தை குறித்து நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுக்கணும். 3 பகுதியாக பேசுகிறேன். 1, அவர் எங்கேயா இருக்கிறார், வருவார்னு சொல்றியா? உன்னுடைய எல்லா வாழ்க்கையின் அசைவுகள்லையும் நான் வருவேன்னு சொல்கிறேன். வாழ்க்கையின் எல்லா அசைவுகளும் கையின் கிரிய எல்லாவற்றையும் நான் வந்து பார்ப்பேன். ஒரு காரியம். 2வது காரியம், அவருக்கு கொடுக்குற காணிக்கைகள், தசம பாகம் காணிக்கைகள் எதனால் வஞ்சிச்சோன்னு கேட்குற, அதனால் என்ன வஞ்சிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு 3வது பகுதியாக இந்த வீணான வார்த்தைகள், மனிதர்கள் பேசுகிற வீணான வார்த்தைகள் குறித்து கணக்கு கொடுக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் பேசுகிறத எந்த புத்தகத்தில் எழுதி வைக்கிறாரு? ஞாபக புத்தகத்தில் எழுதி வைக்கிறார் என்கிற காரியத்தோடு கூட இந்த அதிகாரத்தை மல்கியா கொஞ்சம் பெரிய அதிகாரம் தான். ஆன்லைனில் நல்லா 3 நாளாக ஈஸியாக பேசுகிறதுக்கு வசதியாக இருந்தது. இன்றைக்கி கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நான் பேசிட்டு நாளைய தினத்தில் மீதி காரியங்களை பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல இவர் பேரே என் தூதன். மல்கியா என்கிற பேருக்கு அர்த்தம் என் தூதன். ஆண்டவர் இவர் மூலமாக இன்னொரு தூதனை அறிமுகப்படுத்துகிறார். என்ன அறிமுகப்படுத்துகிறார்? இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன்னு சொல்லி இங்கே வந்து யோவான் ஸ்நானனை குறித்து பேசுகிறார். இயேசு கிறிஸ்துவுடைய முதல் வருகைக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படியாக யோவான் ஸ்நானம் தான் வந்து பேசுகிறார். 4ஆம் அதிகாரம் இதே மல்கியா 4:5 படிங்க பார்ப்போம். எலியா என்கிற ஒரு தீர்க்கதரிசி அனுப்புன்னு சொல்கிறார். படிங்க பார்ப்போம். அவருடைய 2வது வருகை வருகிறதற்கு முன்னே உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புவேன். அதாவது ஏலியாவினுடைய ஆவியும் பலமும் கொண்ட யோவான் ஸ்நானன் இயேசு கிறிஸ்துவுடைய முதல் வருகையில் 400 வருட இடைவெளிக்கு பின்பாக வந்து பிரசங்கம் பண்றார். அந்த வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தமாக நின்று கொண்டு பெற்றோர்களுடைய இதயங்களை பிள்ளைகளிடத்திற்கு திருப்புகிறார். அதை நாளைய தினத்தில் நம்ம பார்க்கலாம். 4ஆம் அதிகாரத்தில் பெற்றோர்களுடைய இருதயம் பிள்ளைகளிடத்தில் திருப்புகிறது அப்படின்னா என்ன? பெற்றோர்கள் பிள்ளைகளின் மேல கரிசனை உள்ளவர்களாக வாழணும். இன்னைக்கு சம்பாதிக்கிற பணத்தின் மேல அதிக அக்கறை உடையவர்களாய் பெற்றோர்கள் இருக்கிறார்கள்.
வைத்திருக்கிற தொழில்களின் மேல மிகுந்த அக்கறை உடையவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு மற்ற உலகத்தின் எல்லா காரியங்களிலும் அக்கறை உடையவர்களாக இருக்கிறார்கள். ஆனா குடும்பத்தை கடைசியில தான் என்ன செய்யறான், வைக்கிறான். வேலை 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 வேலை, அங்க போகணும் இங்க போகணும், சம்பாதிக்கணும், அங்க போகணும் இங்க போகணும். கல்யாணம் கட்டுறான், 3 மாதத்திலே ஒய்ஃபை விட்டுட்டு ஃபாரின் போயிடுறான். இங்க மனைவியை தத்தளிக்க விட்டு போயிடறான், குழந்தைகளை விட்டுட்டு போயிடுறாங்க. ஆண்டவர் இது நிமித்தமாகத்தான் பெற்றோர்களுடைய இருதயம் பிள்ளைகளின் மேல கரிசனை இல்லாமல் இருக்கிறபடினால்தான் அவர்கள் வளர்ப்பு சரியில்லாம ஆயிடுறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவங்க நடக்கிற போது, உட்கார்ற போது, எழுந்திருக்க போது அங்கங்க செவுத்துல எல்லாம் வசனத்தை என்ன செய்யணும், எழுதி போடணும், அவர்களுக்கு போதிக்கணும். ஏன்னா நீ எப்படி ஆண்டவரை இறுக பிடிச்சிருக்கிறியோ அதனுடைய சந்ததி பிடிக்கணும்னு சொன்னா நீ அவர்களுக்கு வசனத்தை என்ன செய்யணும், கடத்தணும், நீ சொல்லி கொடுக்கணும். நீ அவன் என்னன்னே வளர்ந்துட்டு போறான் அப்படின்னா அவன் சமுதாயத்துல கெட்டவனா வளர்ந்துருவான். அதனால யோவான் ஸ்நானனே அவருடைய அழைப்பே அவர் பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்துக்கு திருப்பணும். பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறதுனா பெற்றோர்களுக்கு நடுக்கம் வந்துடும். நான் போயிட்டு என் பிள்ளை வரலன்னா என்ன செய்யறது, பேசுவான். நீ நல்ல வழியில நடந்தான்னா பரலோக ராஜ்யம் வந்துடலாம், அப்பா ஆயத்தமாயிட்டேன், நீனும் ஆயத்தமாயிருன்னு பேசுவான். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது. அதுதான் யோவான் ஸ்நானகனும் இயேசுவும் செய்த பிரசங்கம். இருதயத்தில் ஒரு கலக்கம் உண்டாயிரும். பரலோக ராஜ்யம் சமீபமா வந்துடுச்சா, ஐயோ என் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தணும். அந்த ஆயத்தப்படுத்துகிற வேலைக்கு யோவான் ஸ்நானன் முதல் வருகையில வந்தார்னு சொல்லி இந்த அதிகாரத்தை தொடங்குற. 2ஆம் வசனத்தை வாங்க பார்ப்போம். அவர் வரும் நாளை சகிப்பவன் யார், ஆமா. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தால அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியனின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமி. 2 வருகையில எப்படி புடமிடுவார்னு சொல்லப்படும். இந்த அதிகாரத்துல 2 வருகையில புடமிடுகிற காரியத்தை குறித்து அவங்க பிரிச்சு எழுதுறதே இல்லை. ஓசியா எப்படி பிரிச்சு எழுதலையோ அதே போலதான் இங்கே மல்கியா அவரும் அந்த 2 வருகைகளை அவங்க இந்த இடைப்பட்ட சபை நாட்கள் அவர்களுக்கு தெரியாது. அதனால அதை பிரிச்சு அவங்களால எழுத முடியும். அவர்கள் அப்படி 2ஐயும் இணைச்சே எழுதியிருக்கிறாங்க. இன்னைக்கு வெள்ளியை புடமிடுகிறது போல சுத்திகரித்து கொண்டிருப்பார் அப்படிங்கிறது நம்மை குறித்து சொல்லப்படுது. நேற்றைய தினத்தில் சொன்னேன், அன்றியும் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். இன்னைக்கு ஒரு விலையேறப்பெற்ற வெள்ளி ஆகட்டும், வெள்ளி சும்மா கிடைக்குதா? கடையில் போய் ஏதாவது 1 கிலோ வெங்காயம் தாங்கன்னு கேட்டு வாங்க முடியாது. நகை கடையில் தான் என்ன செஞ்சிருக்கிறான், வெள்ளி வச்சிருக்கிறான். அதுவும் ஒரு விலையேறப்பெற்ற பொருள் போல இருக்கு. தங்கம் இருக்குது. இந்த 2ஐயுமே அவர்கள் சுத்தமான வெள்ளியாக தங்கமாக மாற்றுகிறதற்கு விலையேறப்பெற்ற உலோகங்களை இந்த அக்னி எரியுதுல்ல, அதுல ஹாட்டான பகுதின்னு சொல்றோமே, நடு பகுதி அது எரிகிற அந்த சூளைன்னு சொல்றோமே, அந்த பகுதியில் என்ன செய்வாங்க, கொண்டு வந்து வைப்பாங்க. அந்த குகையில அந்த தீயினுடைய ஹாட்டான பகுதியில், தாங்க முடியாத பகுதியில் தான் கொண்டு வெள்ளியையும் வைப்பாங்க, பொன்னையும் வைப்பாங்க. எதுக்கு அப்படின்னா அதில் உள்ள அழுக்குகள் என்ன செய்யணும், நீங்கணும். இப்போ நீங்கள் உங்கள் தங்கத்தை கொண்டு கடையில் கொடுக்குறீங்க, ஒரு நகை கடையில் மாற்றணுங்கன்னா அவன் கொஞ்சம் கருக்கி கொண்டு வருவான், சுட போயிடுவான். அவன் அங்கே கொண்டு கொளுத்திட்டு சுடக்கு போட்டுட்டு உங்கள்கிட்ட கதை பேச மாட்டான். எங்கே உட்காந்துருப்பான், ரொம்ப அக்கறையாக உட்காந்து பார்த்துட்டே இருப்பான். அதுலேயும் ஒரு நல்ல மிரர் வச்சு பார்ப்பான் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. முழுமையாக அந்த பக்குவம் அடைகிற வரையிலும், அதனுடைய களிம்புகள் அழுக்குகள் நீங்கிற வரையிலும் அதை புடமிடுகிறவன் அதிலிருந்து என்ன செய்ய மாட்டான், தன்னுடைய கண்ணை கூட தூரத்தில் எடுக்க மாட்டான். அதே போலதான் ஆண்டவருடைய சுபாவத்தை மல்கியா அழகா சொல்லி கொடுக்கிறார். என்ன சொல்றார், திரும்ப அந்த வரியை படிங்க பார்ப்போம். அவர் உட்கார்ந்து, ஆண்டவர் என்ன செய்யறாரு, நம்ம பக்கத்துல நமக்கு நிறைய சோதனை, நிறைய வேதனை, தாங்க முடியாத ஹீட்டு அப்படி இருக்குதுன்னு சொன்னா எதுக்குள்ளயோ தூக்கி போட்டு ஓடிட்டார் போல தெரியுது, தாங்க முடியல அப்படின்னு நம்ம நினைச்சிடறோம். ஆனா அவர் என்ன செய்யறாராமா, அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். பக்கத்துல உட்கார்ந்து பார்த்துட்டே இருப்பார். நமக்கு வருகிற வேதனைகள், பாடுகள், உபத்திரவங்கள்ல நம்ம அழிஞ்சு உரு தெரியாம பேராதபடி ஒரு நாள் பூரா அந்த தீக்குள்ள போட்டு போயிட்டானா உருவே தெரியாம மாறிடும். வெள்ளி உருகி அதோட கூட சேர்ந்து கிடக்கும், தங்கம் உருகி சேர்ந்து கிடக்கும். எந்த அளவுக்கு உருக்கணுமோ அந்த அளவுக்கு உட்கார்ந்து உருக்கி அது ரெடியான உடனே அதை என்ன செய்வார், வெளியெடுத்து பக்கத்திலே அமர்ந்திருந்து பார்க்கிறான். இந்த நாட்கள் அதை செய்கிறார். ஏன்னா யூதாவில் ஒரே அதிகாரம் தான் இருக்குது. அதில் வசனம் சொல்லுது, வலுவாதபடி உங்களை காக்கவும்
தமது மகிமையுள்ள சன்னிதானத்துல உங்களை மாசற்றவர்களாய் கொண்டு போய் நிறுத்தணும். அதுக்கு வல்லமையுடையவர் அவர். அதுக்கு செய்யற ப்ராசஸ் என்னது? உலகத்துல நம்ம சூடு, பிரச்சனை, வேதனை, அழுகையின் பள்ளத்தாக்கு, மரண பள்ளத்தாக்கு அப்படின்லாம் சொல்றோமா, அதுக்குள்ள தூக்கி போட்டு நம்மளை எந்த அளவுக்கு சூடு ஏற்றணுமோ அந்த அளவுக்கு என்ன செய்கிறாரு? சூடு ஏற்றி நம்மிடத்தில் இருக்கிற அழுக்குகளை என்ன செய்கிறாரு? நீக்குகிற ஒரு ஆண்டவர். இது இந்த நாட்களில் நடக்கிற முதல் வருகையில் செய்கிற காரியம். அங்கே லேவியனின் புத்திரரை இன்னைக்கு சுத்திகரிக்கலாம். அதையெல்லாம் தூக்கத்தில் கிடக்குது. அவங்கள 2ஆம் வருகையின் போதுதான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? எலியா என்கிற தீர்க்கதரிசியை 3.5 வருடங்கள் மகா உபத்திரவ நாட்களில் 2 சாட்சிகள் இறங்கி வருவார்கள் என்று வெளிப்படுத்தல சொல்லப்படுது. அல்ல எலியாவும் மோசேயாவும் இருக்கலாம் என்கிறார்கள். எலியாவும் ஏனோக்குமாக கூட இருக்கலாம். ஏன்னா 2 பேரும் தான் மறிக்காம சரீரத்தோட எங்கன்னு செஞ்சிருக்காங்க, மேலே போயிருக்கிறாங்க. நேற்று ஏனோக்க பார்த்தோம். 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்தான், திடீர்னு காணப்படாமற் போயிட்டான். அவனுடைய கல்லறைங்க இல்லை, கல்லறைங்க இல்லை. மோசே ஆண்டவரை அடக்கம் பண்ணி வச்சிருக்கிறார், அவனுடைய கல்லறை பூமியில இல்லை. எலியா அக்னி ரதத்துல நேரே மேலே போயிட்டாரு, அவருடைய கல்லறைங்க இல்லை. 3 பேருடைய கல்லறைங்க இல்லை, பூமியில இல்லை. மோசே எங்க அடக்கம் பண்ணாருன்னே தெரியாது. அதனாலதான் சாத்தான் போய் மிகாவேல்கிட்ட போய் சண்டைக்கு நிற்கிறான். அடக்கம் பண்ணவன் எல்லாரும் ஏன் கண்ட்ரோல தானே தரணும், மோசே எங்க கொண்டு வச்சாரு அப்படின்னு சொல்லி. அதுதான் மிகாவேல் சொன்னார், தேவன் உன்னை கடிந்து கொள்வாராக. அப்புறம் சாத்தான் விட்டுட்டான் அந்த பிரச்சனையை. அதே போல எலியா அக்னி ரதத்துல போனதுனால ஏனோக்கு போனது. ஒருவேளை ஏனோக்கும் எலியாவும் வருவாங்க. இல்லைன்னா மோசேயும் எலியாவும் மறுரூப மலையில வந்து ஆண்டவரோடு பேசினதுனால அவங்க 2 பேரும் வருவாங்க அப்படின்னு ஒரு கருத்துக்கள் இருக்கு. நமக்கு யாரோ 2 பேர் வருவாங்க, ஆனா அது நமக்கு பிரச்சனை இல்லை. நம்ம அதுக்கு முன்னாடி எங்க போயிருவோம்? மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்வோம். அந்த நாட்கள்ல லேவியரை நான் என்ன செய்வேன்? இந்த நாட்கள்ல நீ காணிக்க படைச்சாலாம் எனக்கு விருப்பம் இல்லப்பா. நீ வந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து எனக்கு காணிக்கையை தர்றதில்லை, பரிசுத்தமானது தர்றதில்லை. அன்னைக்கே நேரத்தையே பார்த்தோம், இந்த ஊனமானது, நசல் கொண்டது, அது இதை கொண்டு படைச்சு வச்சிடுறேன், அதனால பிரியம் இல்லை. ஆனால் அந்த நாட்களில் நான் உன்னை உட்கார்ந்து வெள்ளியை புடமிடுற மாதிரி, பொண்ணை புடமிடுற மாதிரி லேவியனையும் நான் என்ன செய்வேன்? புடமிடும் பொழுது நீ ரெடி ஆயிடுவ. 5ஆம் வசனம் படிங்க. ஆண்டவர் எங்கே எங்கன்னு கேட்கிறான்னு அதுக்கு என்ன பதில் சொல்றாரு படிங்க பார்ப்போம். உங்களிடத்தில் வந்து சூனியக்காரன், விபச்சாரன், பொய்யான இடுகிறவர்கள், எனக்கு பயப்படாமல் விதவைகளையும் திக்கற்ற பிள்ளைகளுமாகிய கூலிக்காரரின் கூலியை அபகரித்து கொள்ளுகிறவர்களுக்கும் பரதேசிக்கு அநியாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமான தீவிரமான சாட்சியாயிடும். இவங்கெல்லாம் எங்க இருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா சபைக்குள்ள இல்லை. இவங்கெல்லாம் எங்க இருக்கிறாங்க? வெளியே இருக்கிறாங்க. சூனியக்காரன் சபைக்குள்ள இருக்கிறானா? சூனியக்காரனை ஒரு வசனம் படிங்களா. யாத்ராகமம் 22ஆம் அதிகாரம் 18 படிங்க பார்ப்போம். யாத்ராகமம் 22:18. உயிரோட வைக்க வேண்டாம். அன்னைக்கு வச்சிருக்கோமா? நம்ம சொல்றோம்ல எப்பமோ, சூனியம் செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்றோம். அப்படிதானே? சூனியக்காரியும் இருக்காங்க தானே? அப்போ இருக்காங்க. சூனியக்காரியும் இருக்கிறா, சூனியக்காரனும் இருக்கிறார்கள். சூனியக்காரியை ஆண்டவர்களுடைய கட்டளை என்னது? உயிரோட வைக்க. அதான் சவுல் அவ்வளவு வரையும் போட்டு தள்ளினார் அவருடைய நாட்களில். ஒருத்தி மட்டும் தப்பிச்சு கிடந்தார். அதே போல இது சூனியக்காரர்களை ஆண்டவர் கண்டுக்காம இருப்பாரோ? சபை மட்டும் தான் பார்த்துட்டு பிள்ளைகள் எப்படி இருக்காங்க, அப்படி இருக்காங்க, எப்படி இருக்காங்கன்னு தான் இருப்பாரோ? அப்படி இல்லை. சமுதாயத்திலே வந்து பார்க்கிறார். சூனியக்காரன் என்ன செய்யறான்? அவனை உயிரோட வைக்காத. சமுதாயத்துல நியாய தீர்ப்பு செய்கிற ஒரு ஆண்டவர். அவர் எங்கேயா இருக்கிறாருன்னு கேட்கிறான்னு அவனுக்கு பதில் சொல்றாரு. சமுதாயத்துல சூனியக்காரனை வெட்டுன்னு சொல்றாரு. அதே போல அடுத்தால விபச்சாரக்காரனை என்ன செய்ய? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. திருமணத்துல துரோகம் செய்கிறவர். யாத்ராகமம் 20:14 பார்க்கிறோம். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. அதே போல பொய்யான எங்க போய் விடுவான்? நீதிமன்றத்துல போய் சொல்லுவோம். பொய்யான இடு. பொய்க்கினே ஆட்களை கூட்டிட்டு போவான். இப்ப நம்ம உண்மையிலே தப்பு செஞ்சிருந்தாலும் நம்ம கேஸ் ஒன்று கோர்ட்ல வந்திருக்குதுன்னு சொன்னா லாயர் என்ன சொல்லி அனுப்பி விடுவார் நம்மகிட்ட? அவர் இது பொய் வழக்கா மெய் வழக்கான்னு கேட்டார்னா உடனே என்ன சொல்லணும்? பொய் வழக்குன்னு சொல்லணும். பார், உடனே எழுதிடுவாரு. ஏன்னா 2 மாதங்கள் 1 மாதங்கள் கழித்து வாய்தா அப்படின்னு எழுதிடுவார். பொய் அப்படின்னு மட்டும் சொன்னா போதும். உங்க மேல இப்படி ஒரு குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறத என்ன சொல்றீங்க? பொய் வழக்கு, போகலாம், நீங்க போகலாம். உடனே பிடிச்சி அடிச்சு அப்பெல்லாம் விசாரிக்கிறது நம்ம கோர்ட் அப்படிதான் இருக்கு. 10 வருஷமா 15 வருஷமா இழுத்துட்டு போறமா இருக்குது. அதே போல அங்க போய் பொய்யான இட்டுருவான். அது நீ செய்தானா நான் ஒன்னு நினைச்சுவேன், தீவிரமான சாட்சியாய் நான் வருவேன். சூனியக்காரனுக்கு விரோதமாய் தீவிர சாட்சியாக வருவேன். விபச்சாரம் செய்யறாயா, நீ உனக்கு விரோதமா நான் தீவிர சாட்சியாய் வருவேன். அதுக்கு அடுத்தால கூலியை அபகரித்தல். கூலியை கொடுக்காம நீ அபகரிக்கிறியா? அந்த காரியத்திலையும் உன்னுடைய கூலிக்காரனுடைய கூலி விடியற்காலம் மட்டும் உன்னிடத்தில் இருக்கலாகாது. லேவியராகமம் 19:13.
அடுத்தவன் காசை அடித்து சாப்பிடாத, யார் யாருக்கு என்ன கொடுக்கணுமோ அதை என்ன செஞ்சிரு, கொடுத்துரு அப்படின்னு சொல்லுகிற காரியம். விதவைகளையும் திக்கற்றோர்களையும் ஒடுக்குதல். சபையில் இல்லை, சமுதாயத்தில் இருக்கிற விதவைகளை, திக்கற்றவங்க, இவனை கேட்டால் யார் இருக்காயா, இவனை அடித்தா இவனுக்கு என்ன, எவன் வரப்போகிறான், இவன் பேக்ரவுண்டு தான் ஒன்றும் இல்லையே அப்படின்னு நீ செய்யாத, உனக்கு விரோதமாகவும் நான் தீவிர சாட்சியாக வருவேன் எங்கேன்னு கேட்டுட்டான். அதுக்கு ஆண்டவர் பதில் பேசிட்டு இருக்கிறார். நியாயம் செய்கிற தேவன் எங்கே, அதுக்கு ஆண்டவர் பதில் சொல்லிட்டு இருக்கிறார். அங்கேயே நான் வருவேன், விதவைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் ஒடுக்குகிறவன் இடத்துல வருவேன். யாத்திராகமம் 22:22 பார்க்கிறோம். அதே போல அந்நியருக்கும் பரதேசிக்கும் அநியாயம் செய்கிறவன் இடத்துல, அந்நிய பொருளெல்லாம் அடிச்சு வாங்கிடுறது. அதனால தான் வேதம் சொல்லுது, பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக. அவன் வீடை எப்படி அடிச்சு வாங்கலான்னு பார்ப்பான். பிறனுடைய மனைவி அவனுக்கு உண்டான யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. திருடுகிற காரியம், களவெடுக்கிற காரியம், இதில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நான் இதுக்கும் தீவிரமான சாட்சியாக வருவேன் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கை விடுகிறத இந்த 5 வசனங்களுக்குள்ளாக என்ன செய்கிறாரு, அவர் பேசுகிறார். அதனால 6ஆம் வசனத்தில் சொல்றாரு, நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகி நீங்கள் நிர்மூலமாகலை. எதுக்கே சம்பந்தம் இல்லாமல் இப்படி சொல்றாரு, நான் கர்த்தர், நான் மாறாதவர், நீங்க நிர்மூலமாகலைன்னு ஏன் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, உலகத்தான் சாத்தான் கையில தன்னை புடமிடுகிறதற்கு ஒப்பு கொடுத்தானா அவன் முடிச்சிருவான். உலகத்துல பாவம் செஞ்சு அங்க சாத்தான் கையில கிடந்தோன்னா அவன் காலி பண்ணிடுவான். நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருந்து, தேவனுக்கு பரிசுத்தமா இருந்து அவர் நம்மை புடமிடுவார் என்று சொன்னால், அவர் கர்த்தர், அவர் மாறாதவர், அவர் நம்ம என்ன செய்ய மாட்டார், நிர்மூலம் பண்ண மாட்டார். உட்கார்ந்து இருந்து பார்த்துக்கிட்டே இருப்பாரு, அழிஞ்சு போகாதபடி. எவ்வளவு தாங்குமோ அவ்வளவு தாங்கின உடனே எவ்வளவு போதுமோ அந்த நேரம் வெளியே தூக்கிடுவார். அதனாலதான் இந்த வார்த்தையை இங்க சொல்றார், நான் கர்த்தர், நான் மாறாதவர், யாக்கோபின் புத்திரர்கள் நிர்மூலமாகலை. இன்னைக்கு புடமிடும் போதும் என் பிள்ளைகள் நிர்மூலமாக மாட்டார்கள். என் பார்வையை அவர்களே மேல வச்சு நான் உட்கார்ந்து புடமிடுகிறேன். அந்த நாட்கள்ல லேவியர்களாகிய ஆசாரியர்களாகிய அவர்களை புடமிடும் பொழுதும் அப்படியே தான் உட்கார்ந்து என்ன செய்வேன், புடமிடுவேன். யாக்கோபின் வம்சத்தார் ஆகிய நம்ம இன்றைக்கு ஆவிக்குரிய யாக்கோபின் வம்சத்தார் இஸ்ரவேலர்களாக இருக்கிறோம். அவர்களுடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன செய்ய மாட்டார், ஆண்டவர் நிர்மூலம் பண்ண மாட்டார் அப்படிங்கிற ஒரு கேரண்டியை கொடுக்குறார். நான் கர்த்தர், நான் மாறாக சொன்னபடி அப்படியே செய்வேன்ப்பா. உன்னை வெளியே திடீர்னு நான் விட்டுட்டேன், கண் அப்படியே அசந்துட்டேன்னுலாம் உன்னை விட மாட்டேன். நான் ஜாக்கிரதையாய் புடமிட்டு பரிசுத்தமாய் உன்னை நான் வெளியே கொண்டு வருவேன் அப்படிங்கிற ஒரு கேரண்டியை ஆண்டவர் என்ன செய்கிறார், முதல் பகுதியில் கொடுக்குறார். இப்போ 2வது பகுதிக்கு வரலாம். நீங்கள் உங்கள் பிதாக்கள் தொடங்கி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் என்னிடத்தில் திரும்புங்கள், நான் உங்களிடத்தில் திரும்புவேன். இது நிறைய தீர்க்கதரிசிகளை கொண்டு ஆண்டவர் பேசிட்டார். ஏசாயா என்கிற பெரிய தீர்க்கதரிசியை கொண்டு இப்படிதான் பேசுறாரு, என்னிடத்தில் திரும்புங்கள், நான் உங்களிடத்திற்கு திரும்புவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். இதெல்லாம் வேகமா போயிடலாம். ஏசாயா 44:22 பின்பகுதியில் இருக்குது. எரேமியா 3:12 சீர்கெட்ட இஸ்ரவேலே திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 4:1 இஸ்ரவேலே நீ திரும்புகிறதற்கு மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓசியா 14:1 இஸ்ரவேலே உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு. யோவேல் 2:12-13 நீங்கள் இப்பொழுதே விசுவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களிடத்திற்கு திரும்புவேன். யாக்கோபு 4:8 புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் சகோதரனாகிய யாக்கோபு சொல்லுகிறார், தேவனிடத்தில் சேருங்கள். கொஞ்சம் வித்தியாசமா சொல்றார், தேவனிடத்தில் திரும்புங்கள்ங்கிறது போல தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். இதை இன்விடேஷன் கொடுக்கிறார், எல்லாரையும் வாங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் அழைக்கிற ஒரு அழைப்பையும் 8ஆம் வசனத்தில் சொல்றாரு, நீங்களோ என்னை வஞ்சித்தீர்கள். அதனால தசம பாகத்தில் காணிக்கையில் என்ன வஞ்சித்தீங்க. பொதுவான கருத்து தான். என்ன அப்படின்னா, அந்த நாட்களில் மல்கியா தீர்க்க தரிசனத்தின்படி ஒரே ஒரு ஆலயம் தான் அவங்க தேசத்தில் என்ன செய்தது, இருந்தது. அதனால் அங்கே நெகேமியாவின் நாட்களில், நெகேமியா புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பண்டக சாலைகளை என்ன செஞ்சுருந்தாங்க, கட்டி வச்சுருந்தாங்க. ஜனங்கள் விதைக்கிற விதைகளில் 10ல் 1 பகுதியை ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால், உன்னுடைய ஆசீர்வாதத்திற்கு எல்லாம் உரிமை யார் தான், அவர் தான். நீ வைத்திருக்கிற நிலங்களுக்கெல்லாம் உரிமை அவர் தான். உன்னுடைய கையின் பலனுக்கெல்லாம் உரிமை அவர் தான். அதனால் அவரை சந்தோஷப்படுத்தும்படியாக 10ல் 1 பகுதியை கொண்டு என்ன செஞ்சிரு, அங்கே கொடுத்து அவங்க அந்த பண்டக சாலைகளில் சேர்த்து வைப்பார்கள்.
ஆசாரியர்களும் அதை பயன்படுத்துவார்கள், லேவியர்களும் அதை எடுத்து பயன்படுத்துவார்கள். என்னுடைய ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு அதை என்ன செய்ய கொண்டு வந்து கொடு. இதை இன்றைக்கு அநேகர் பிடித்து வைத்துக்கொண்டு எங்களுடைய ஆலயத்திற்கு மாத்திரம் கொடுங்கள் என்று சொல்லுகிற காரியங்கள் இருக்கிறது. சரி, ஓகே, அந்த காரியங்கள் ஒரு கான்ட்ரவர்சியிலே தான் இன்ன வரைக்கும் போயிட்டு இருக்குது. அதை குறித்து நான் ஆழமா சொல்லலை. உங்களுக்கு பொதுவாக வேதத்தின் வெளிச்சத்தில் மட்டும் வசனங்களை சொல்லி கொடுத்து முடிச்சேன். அன்னைக்கு ஒரே ஒரு ஆலயம் தேவனுடைய பணிக்கென்று, தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று கட்டாயம் பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் என்ன செய்யணும்? கொடுக்கணும். அதை இவங்க சரியா கொடுக்காததுனால தான் ஆகாய் தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவர் எச்சரித்தார். அவர்களை உங்க ஓட்ட பையில போடுற, உனக்கு ஆசீர்வாதம் இல்லை. இங்கே ஆண்டவர் சொல்றாரு, நீ கொண்டு வந்து கொடுத்து என்னை சோதித்து பார். சோதித்து பாருன்னா கொடுத்துட்டு தாரன். நம்ம என்ன செய்ய? 10 போட்டு 100 தந்துட்டாரா? 100 வந்துருச்சா? நேத்தான 10 போட்டோம், இன்னும் இன்னைக்கு 1000 போட்டோமே 10,000 வந்துருச்சா? இப்படி பார்க்கறது இல்லை. தேவனுடைய வாக்கு தத்தத்தை நம்பி அவர் என் மேலே வைத்திருக்கிறார். எனக்கு அவர் ஒருவனுக்கும் கடனாளி அல்ல. அவர் கொடுத்ததை அவர் திரும்ப எனக்கு தருவார் என்கிற ஒரு விசுவாசத்தில், ஒரு அன்பில் தான் நம்ம கொடுக்கணும். அதனால சோதித்து பாருங்கள் அப்படின்னு சொன்னால் ஒருத்தனையும் நான் என்ன செய்யறதில்லை, ஏமாற்றுகிறது இல்லைங்கிற ஒரு கேரண்டியை கொடுக்குறாரு. அவ்வளோதான். அக்காவு போட்டுட்டு உட்கார்ந்துருந்து நாளைக்கு வந்துட்டா அக்கௌண்ட்டில், நாளை மறுநாள் வந்துட்டான்னு பார்க்குறதை அல்ல. சோதித்து பார்க்கிற காரியம் என்பது இந்த வார்த்தை அதை குறிக்கிறது. சரி, இப்போ பழைய ஏற்பாட்டில் ஒரு ஆலயத்தில் கொடுத்தாங்க, தசம பாகமும் கொடுத்தாங்க, என்னமும் கொடுத்தாங்க, காணிக்கையும் கொடுத்தாங்க. மோசே ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுகிறதற்கு, இந்த சப்ஜெக்டோட முடிச்சலாம், அடுத்தது பேச நேரம். மோசே ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுகிறதற்கு அவர்களிடத்துல காணிக்கையே கேட்டான். எல்லாம் எகிப்தில் கொள்ளையடிச்சுட்டு வந்ததை வச்சுருந்தாங்க. பக்கத்து வீட்டில் அங்கே இங்கெல்லாம் வாங்கிட்டு வந்தது கலத்தி கொடுத்தாங்க. ஆசரிப்பு காலம் பணி முடிஞ்சிருச்சு, போதும் நிறுத்திருன்ட்டான். இன்னைக்கு எங்கேயாவது சொல்கிறத அப்படி பார்க்க முடியுமா? போதும் நிறுத்திரு. ஒரு ப்ராஜெக்டுக்காக கேட்டேன், ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு, போதும் அப்படின்னு என்ன செய்யறதில்ல. எங்கேயும் சத்தம் கேட்கறதே இல்லை இன்னைக்கு நமக்கு. அப்படிதான் கேட்குது. ஓகே, அதே போல மோசேயின் நாட்கள்ல அப்படி கொடுத்தாங்க. இதே போல 1-2 இடங்கள்ல நெகேமியாவின் நாட்கள்ல, எஸ்ராவின் நாட்கள்லையும் ஜனங்கள் இந்த காரியங்களை செய்யும். பணி முடிஞ்சவனே போதும், தேவை முடிஞ்சிருச்சு, ஆண்டவருடைய ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு, போதும். காணிக்கைகளும் கொடுத்தார்கள். ஆனா இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்தவர்களுக்கு இந்த கட்டுப்பாடு இல்லை. சுதந்திரமாக தேவனுடைய ராஜ்யம் அது பரம்புகிறதற்கு ஆண்டவருடைய ஊழியத்திற்கு கொடுக்கும்படியா என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏழைகளுக்கு கொடுக்கும்படியா அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த காரியங்களை எப்படி கொடுக்கணும்னு சொன்னா, நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறோம். அவர்கள் நியாய பிரமாணத்தின்படி செய்யணும். அவர்கள் 10ல் 1 கட்டாயம் கொடுத்ததாகணும், அதுக்கு மேலேயும் கொடுக்கலாம். ஆனா நம்ம நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படலை, கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினால ஒரு வசனம் மட்டும் படிங்க. 2 கொரிந்தியர் 8:7 படிங்க பார்ப்போம். 8:7. 2 கொரிந்தியர் 8:7. விசுவாசத்தினாலும் போதிப்பிலும். ஏமாம்மா 2 கொரிந்தியர் 8:7 தானே? படிங்க. எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலும் மற்றெல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகுகிறது போல. படிங்க படிங்க. எங்கள் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலும் மற்ற எல்லா காரியங்களிலும் நீங்க பெருகி இருக்கிறது போல நீங்க தர்ம காரியத்துல பெருகணும். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் தசம பாகங்கிற பேரை எப்படி மாத்தி எழுதியிருக்கிறாரு? தர்ம காரியம், தர்மம் செய்கிற காரியம் எழுதி. இது பெரிய சண்டையாயிரும் இல்லை பேசினா. ஆன்லைன்ல வேற நான் போட்டு விட்டு போயாச்சு செய்தி. தர்ம காரியம் என்று புதிய ஏற்பாட்டு சொல்லுகிறது. அதே போல 9ஆம் வசனம் படிங்க. 2 கொரிந்தியர் அந்த 9ஆம் வசனம் படிங்க. கிருபையின்படி நம்ம கொடுக்கணும். கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு அவர் உங்கள் நிமித்தம் தரித்திரனாரே அப்படின்னு அர்த்தம். கிருபைக்கு எப்படி கீழ்பட்டிருக்கிறோம், இரக்கத்துக்கு எப்படி கீழ்பட்டிருக்கிறோம்னா, தேவன் மனிதன் மேல் வைத்த அன்பின் நிமித்தமா தன்னுடைய சரீரம், தன்னுடைய இரத்தம், தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்து அவர் தரித்திரனானார். அதே போல அதை கொடுத்து நம்மளை கிரயத்துக்கு வாங்கிட்டாரு. நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, நீங்கள்
உங்களுடையவர்கள் அல்ல. அவர்களுக்கு லேண்டு, இஸ்ரவேல் தேசம் எல்லாம் கொடுத்தது அவரு. அதனால நிலத்துக்கு நீ சொந்தக்காரங்கள 10 வேணா உன் பேர்ல போட்டு வச்சுக்க. ஆனா எதுக்கு 10ல ஒன்று கொண்டு வரா? லீஸ் கூட்டமாய் உனக்கு விட்டுருக்கிறேன், உரிமையாளி நான் தான். அதே போல இன்னைக்கு நம்மள இந்த பூமியில லீஸுக்கு வாழ வச்சது போல வாழ வச்சிருக்கிறாரு. கிரயத்திற்கு நீங்கள் கொல்லப்பட்டீர்கள், நான் உங்களுக்கு விலை கொடுத்து என்னுடைய சொந்த ரத்தத்தினால உங்களை சம்பாதித்து வைத்திருக்கிறேன். அதனால நீயும் என்னுடையவன் தான், உனக்கு உண்டான எல்லாமே என்னுடையவைகள் தான். அதனாலதான் தாவீது அந்த நாட்கள்லயே, அவ்வளவு வெளிச்சம் இல்லாத நாட்கள்லயே சொல்லிட்டாரு, உம்முடைய கரத்துல வாங்கி மக்கு கொடுக்கிறோம். அப்ப இந்த உலகத்துல என்னுடைய ஜீவன், என்னுடைய சுகம், என்னுடைய ஆரோக்கியம், என் கைகளில் சம்பாதிக்கிற சம்பாத்தியங்கள் எல்லாம் முதல்ல யாருக்குரியது? உமக்குரியது. நீங்க கேட்டா கொடுத்துருவேன். கேட்பாரு. நாங்க இந்த கொண்டையன்பாளையத்துல ஒரு லேண்ட் வாங்கும்போது ஒரு அழகான ஒரு செயின் காலேஜ் லைஃப்லயே போட்டுட்டு இருப்பேன். அது செயின் அவ்வளோ மாடலா, இந்த நாட்களில் நிறையா மிஷினில் செய்கிற காரியங்கள் இருக்குது, ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, இதை விலைக்கு கொடுப்பீங்களான்னு சொல்லி. இங்கே ஒரு கொண்டையன்பாளையத்தில் ஒரு இடம் இன்னைக்கு இருக்குது, 19 சென்டில் ஒரு இடம் இருக்குது, அது வாங்கணும். நான் ஜோமனை போயிருக்கிறேன், ஆண்டவரே 15,000 ரூபா அட்வான்ஸ் கேட்குறாங்க, பணம் வேணும், என்ன செய்கிறது? மெதுவாக ஒரு சத்தம் உள்ளத்தில் கேட்குது, அதை கொடு அப்படின்னு, செயினை கொடு. எனக்கு அதிர்ச்சியாகி போச்சு. இந்த செயினை எவ்வளோ வருஷமாக நம்ம போட்டிருக்கோம், இன்னைக்கு தான் ஒன்றும் போடுறதுக்கு கிருபை இல்லை, உடனே கடைக்கு போயிடுது. அதில் ரொம்ப அசையாமல் போட்டிருந்தோமே, இதை போய் கேட்குறாருன்ட்டு, ஆண்டவரே இது எங்கள் அப்பாவுடையது, என்னுடையது இல்லை. நம்ம தான் நல்லா விளக்கெல்லாம் ஆண்டவருக்கு சொல்லுவோம்ல, அதை எங்கள் அப்பா தான் வாங்கி கொடுத்தாருங்க, நான் சம்பாதிச்சு வாங்கலாம், அதனால் அவர்கிட்ட தான் கேட்கணும், அவர் தான் ஓனர், இதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. அடுத்த வார்த்தை வைக்கிறார், எனக்காக உன் ஜீவனையே கொடுக்குறேன்னு சொல்லி தானே எல்லா கிராமத்துலேயும் போய் நிற்கிறான், உன்னை வெட்டுறேன்னு சொல்கிறான், தலை எடுக்கிறேன்னு சொல்கிறான், அத்தனை பேர் மத்தியில் போய் நிற்கிறியா, இந்த செயினை கொடுக்க மாட்டியா அப்படின்னு கேட்ட உடனே என் உள்ளம் உடைய ஆரம்பிச்சிருச்சு. அதான் அவர் பேசினார்னா தெரியும், சாத்தான் பேசுறதுக்கும் அவர் பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இருதயம் உடைந்து அழ ஆரம்பிச்சிருச்சு. உடனே அப்பவும் அதை சொல்கிறேன், இதை நான் எங்கள் அப்பாட்ட கொண்டு போய் கொடுப்பேன், சேல் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி. அவர் ஒன்றும் பேசக்கூடாது, எதுக்குன்னு கேட்கவே கூடாது. ஏன்னா அவர் சொல்லுவார், உனக்கு தேவை இருந்தால் நான் தரேன், இதை போட்டுக்கன்னு சொல்லிடக்கூடாது. விற்று தரணும்னு சொன்னோன்னே கொண்டு கொடுத்தேன். அப்படியானாரு, ஒன்றுமே கேட்கல, கொண்டு போனார், கடையில் விற்றாரு, காசு கொண்டு வந்து கொடுத்தாரு. 3 மாதம் கழிச்சு தான் கேட்டார், இல்லை அது விற்றுட்டு போனேன், எதுக்காக விற்றுட்டு போனேன் அப்படின்னு சொல்லி. அந்த நாளில் விற்றாரு, பணத்தை கொண்டு வந்தோம், அட்வான்ஸை போட்டோம், இடத்த வாங்கினோம். இன்னைக்கும் அந்த இடத்துல ஒரு சபை நடந்து கொண்டு இருக்கக்கூடிய காரியத்தை ஆண்டவர் இன்னைக்கு வரைக்கும் நடக்கும். இன்னைக்கு வரைக்கும் அந்த இடம் என்னுடைய பெயரில் சொந்தமாக அந்த கொண்டையன்பாளையத்தில் இருக்காது. அட்வான்ஸ் போடுகிறதுக்கு முதல் காரியத்தை என்னிடத்துல கேட்கிறார், கொடு. அப்போ அவருடைய சொந்த இரத்தத்தை சிந்தி என்னை சம்பாதித்திருக்கிறார். நானும் என்னுடையவைகளும், என்னுடைய பலன், என்னுடைய நேரங்கள் எல்லாம் அவருடைய. அவருக்கு மிஞ்சி நான் இந்த உலகத்தில் ஒன்னையே நான் அப்புறம் பாய போனேன் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோலுக்குள்ள நம்ம வந்துடணும். ஒரு வசனம் இன்னைக்கு காலையில் ஜெபம் பண்ணும்போது, பரலோகத்தில் உண்மையன்றி எங்களுக்கு வேற யாரும் இல்லை, பூலோகத்தில் அந்த பக்தன் எவ்வளோ ஆழமாக எழுதுறாரு பாருங்க. உண்மை எல்லாமே எங்களுக்கு வேற விருப்பமே இல்லைன்னு சொல்றாரு. வேற விருப்பமே இல்லை, உண்மை அல்லாமல். இன்னைக்கு நம்ம அவரை மட்டும் நேசிக்கிறதுல மீதி எல்லாத்தையும் நேசிக்கிறோம். அதனாலதான் பரிசுத்தமாய் வாழ முடியல. இந்த வார்த்தையை சொல்லி அழ துடிக்குது இருதயம். உண்மை அல்லாமல் இந்த உலகத்துல வேற விருப்பம் இல்லை. இதுதான் நம்மை பரிசுத்தத்துக்கு நேரா நம்ம கொண்டு போகக்கூடிய காரியம். உலகத்துல உங்களை தவிர எனக்கு வேற யாரும் வேண்டாண்டவரே, உண்மை நேசிக்கிறேன். அந்த கிருபையின்படி அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு தானே வந்தார். பரலோக மகிமை, பிதாவினுடைய மடி, பரலோகத்தின் காரியங்கள், சந்தோஷம் எல்லாத்தையும் விட்டுட்டு தானே இந்த அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக வந்தார. அந்த கிருபையினால் அவர் தம்மை நமக்கு ஒப்பு கொடுத்தபடியினால அந்த அன்பின் நிமித்தமாகத்தான் நாம் என்ன செய்யணும், அவருக்கு காரியங்களை கொடுக்கணும். அது எதை கேட்டாலும் கொடுக்கணும். தசம பாகம் கேட்குறீங்களா, ஆண்டவரே கொடுத்துட்றேன். காணிக்கையை கேட்குறீங்களா, கொடுத்துட்றேன். இந்த ஒரே ஒரு வருமானம் தான் வாங்கியிருக்கேன், அதையும் 2 காசு தான் வச்சிருக்கிறேன், என் பொழப்புக்குன்னு வச்சிருக்கிறேன். ஏழை விதவை போ, அதையும் கேட்குறீங்களா, போட்டுறேன், காசு பையில போட்டுறேன். ஆனால் என்னுடைய ஜீவனை பராமரிக்க வேண்டியதும் பாதுகாக்க வேண்டியதும் உங்களுடைய கரத்தில் இருக்கிறதுனால முழுமையா என்னை அர்ப்பணிக்கிறேன் என்கிற அர்ப்பணிப்பைத்தான் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் என்ன செய்யறாரு, சொல்லி கொடுத்திருக்கிறார். தசம பாகம் அல்ல, திராணிக்கு மிஞ்சி கொடுத்தார்கள், தங்களுடைய மிகுந்த உபத்திரவத்தில் கொடுத்தார்கள் என்று சொல்லித்தான் அங்கே பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறதை பார்க்கிறோம். இங்கே பவுல் என்ன ஒரு காரியத்தையும் சொல்லி கொடுக்கிறார். இந்த இது 11ஆம் வசனம் படிங்க, 11 இதே அதிகாரத்தில் 11 படிங்க. 2 கொடுக்க வேண்டுமே, கொடுக்கணுங்க. நான் பொருத்தனை பண்ணியிருக்கேன், கொடுக்கணுங்கிற விருப்பம் உண்டாயி அப்படியே இருந்துட்டு இருக்க கூடாது. கல்லுமாயி விருப்பம் உண்டாயிருக்கிறது போல நிறைவேற்றவும் செய்யணும்.
கொடுப்பேன் ஒரு நாள் கொடுத்துருவாங்க. கொடுப்பேன் என்று சொல்லியும் கொடாமல் இருக்கிற வஞ்சகன் மழை இல்லாத மேகத்துக்கும் காற்றுக்கும் சரி, கொடுப்பேன்னா அதை நிறைவேற்றியும் செஞ்சு கொடுப்பேன்னு கொடுத்துடணும். வலதுகை செய்கிறத இடதுகை அறியாமல் கொடுக்கணும். கொடுக்கிறதை குறித்து வேதம் உற்சாகப்படுத்துகிறது. ஆனால் ஒருவரிடத்திலேயே கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்லி புதிய ஏற்பாட்டில் என்ன செய்யலை, வேதம் உற்சாகப்படுத்தவில்லை. கொடுக்கணும் சமநிலை. இப்போ ஒன்று கிருபையின்படி கொடுக்கணும், எல்லாத்தையும் கொடுக்கணும். எங்க தேவைகள் இருக்குதோ, எங்க தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறதற்கு தேவையோடு மக்கள் இருக்கிறார்களோ, எப்படி ஆசாரியனுக்கு தசமபாகம் சொந்தமோ அதே போல லேவியனுக்கும் சொந்தம். தேவனுடைய பணி எங்கெங்கெல்லாம் நடக்குதோ, எங்கெங்க தேவைகள் இருக்குதோ அங்கே கொடுக்கும்படியாக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். கொடுக்கணும், காணிக்க கொடுக்கணும். எல்லாத்தையும் வாங்கி நானே தின்னுட்டேங்க அப்படிங்கிறதல்ல. என்னுடைய பிரயாசத்துல நான் எதையாயிலும் கொஞ்சமாகிலும் ஆண்டவருக்கு நான் செலுத்தியாக வேண்டும். அதுல இப்ப பவுல் சொல்றாரு, உனக்குள்ள விருப்பம் உண்டாச்சுன்னா அதை என்ன செஞ்சிரு, நிறைவேற்றுதலும் உங்களுக்குள்ளே உண்டாவதாக. அதுக்கு அடுத்தால 2 கொரிந்தியர் 9:7-9 படிங்க. 9:7 அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயம் நீ வசனப்பட்டு கொடுக்காண்டாப்பா, கட்டாயப்பட்டு கொடுக்க வேண்டாம். தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க. உன் மனசுல என்ன தீர்மானிக்கிறோ அதன்படியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்துல தேவன் பிரியமாய் இருக்கிறார். உற்சாகமாக கொடுத்தா தேவன் பிரியமாய். 2வது சமநிலை பிரமாணம்னு ஒன்று சொல்லியிருக்கிறார். இது எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்பீங்களா அப்படின்னா கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க. சமநிலை பிரமாணத்தை யாரும் பேசுறதில்லை. ஏன்னா நம்ம கொடுக்குற ஆட்கள் ஓஹோன்னு வளர்ந்துருவாங்க. நம்ம எப்படி இருப்போம், வார சம்பளம் போடலையே, இன்னும் இன்னைக்கு அரிசியை வாங்கணுமே, பருப்பை வாங்கணுமே, அவரு ஓஹோன்னு இருப்பார். சமநிலை பிரமாணம் என்பது என்ன? ஒரு வசனம் மட்டும் படிச்சிருங்களேன். அதாவது பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிற காரியத்தையே படிச்சிடலாம். இதே அதிகாரத்திலே படிங்க பார்ப்போம். சமநிலை பிரமாணம் 11ஆம் வசனம் படிச்சிட்டீங்க. அதுக்கு அடுத்தால படிங்க பார்ப்போம். ஆமா 9 படிங்க பார்ப்போம். சமநிலை பிரமாணம் நீ வருதா பாருங்க. அதுல சமநிலை பிரமாணத்தில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அதாவது உற்சாகமாய் கொடுக்கணத்தை வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் நீ என்று இருக்கிறபடியினால் அப்படின்னு சொல்லி வந்துருது. அதுக்கு அடுத்தால சமநிலை பிரமாணத்துல அவர் சொல்ற, அவர்களுடைய செல்வம் உங்களுடைய வறுமைக்கு எப்படி பயன்பட்டுச்சோ அதே போல ஒரு நாள்ல நீங்க வறுமையா இருக்கிறீங்க, அவர்கள் செல்வத்தை தந்து உங்களை என்ன செய்யறாங்க, தூக்கி விடுகிறாங்க. ஒரு சபையில இருந்து வாங்கி இன்னொரு சபைக்கு கொண்டு போய் கொடுக்கிறார் பவுல். எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துரு, பவுலாகி எனக்கு கொடுத்துரு, என் மேல அன்பு வச்சிருக்கேன்ல, எல்லாத்தையும் நானே சாப்பிட்டு போறேன். நான் அப்படி முதல்ல நான் இப்போ கப்பல் வச்சிருந்தேன், இப்போ இளம்பேன்னு ஒரு கப்பலை வாங்கிக்கிறேன்னு பவுல் சொல்லலை. உங்களுடைய வறுமை உங்களுடைய செல்வம் அவர்களுடைய வறுமை. இன்னொரு சபை இப்போ ஒரு மக்கதோனியா சபையில காணிக்கையை பிரிச்சாருன்னா கொருந்து சபையில கொண்டு கொடுக்கிறார். வச்சிடுங்கப்பா, கஷ்டப்படவுக்கு கொடுத்து அவனை தூக்கி விடுங்க. கொருந்து சபை செழிப்பாயிட்டா அங்கிருந்து கொண்டு மக்கதோனியா அங்கே கொஞ்சம் தாழ்வா கிடக்குது, அங்க கொண்டு போய் என்ன செய்யறாரு, கொடுக்க. இதுதான் வேதத்துல சொல்லப்பட்ட சமநிலை பிரமாணம். ஓட்ட நிறைய செல்வம் இருந்து இன்னொருத்தர் சோத்துக்கே வழி இல்லைன்னா அவனுக்கு கொடு. அவன் நல்லாகி இன்னொருத்தருக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னா அவனுக்கு என்ன செய்யும். இது சபைகள் போதித்தால் எத்தனை நலமா இருக்கும். இன்னைக்கு இந்த சத்தியத்தெல்லாம் மூழ்கடிச்சு வச்சிருக்கிறாங்க, சொன்னானா கல்லெறிஞ்சிருவாங்க. சமநிலை பிரமாணத்தை குறித்து பவுல் பேசுகிறார். கிருபையின்படி கொடுக்கும்படியாக பேசுகிறார், சமநிலை பிரமாணத்தின்படி கொடுக்கும்படியாக பேசுகிறார். என்னிடத்துல அதனாலதான் இயேசு சொல்லும்போது சொன்னா, உன்கிட்ட வஸ்திரம் 2 இருந்துச்சுன்னா என்ன செய்யும், ஒன்னு இன்னொருத்தனுக்கு கொடுத்துருன்னு சொல்றேன். 2 வஸ்திரங்களை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன் சொல்ற அந்த காரியத்தை தான் பவுல் எடுத்து பேசுகிறதை பார்க்கிறோம். அதுக்கடுத்தால 9ஆம் வசனம் இங்க வந்துருங்க பார்ப்போம். இல்ல 1 கொரிந்தியர் 16:1-2 படிங்க. இதோட முடிச்சு நாளைக்கு பார்ப்போம். 1 கொரிந்தியர் 16:1-2 மட்டும் படிங்க. பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தசமபாகத்தை குறித்து அப்படியே போட்டிருக்கு. தர்ம பணத்தை குறித்து நான் கலாத்தியா நாட்டு சபைகளுக்கு பண்ணின திட்டத்தின்படியே நீங்கள் அங்க ஒரு ஸ்கீம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன். எங்க கலாத்தியா நாட்டு சபையில. அதே போல இங்கே உங்களுக்கு ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சுக்கிறேன் கொரிந்து சபைக்கு. நான் வந்திருக்கும் போது ஐயா பவுல் வந்திருக்காரு, காணிக்க கொடுக்கணும், எல்லாரும் காணிக்க கொடுங்கன்னு சொல்லி சேர்க்காதபடி புது ஊழியக்காரனை கூப்பிட்டானா அன்னைக்கு தான் ஸ்பெஷல் ஆஃபரிங். அவர் வந்திருக்கிறாருங்க, அவருக்கு கொடுக்கணுங்கன்னு சொல்லி நான் வந்திருக்கும் பொழுது காணிக்கை பணத்தை சேர்க்கிறதல் உங்களில் இராதபடிக்கு
வாரத்தின் முதல் நாள் உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள். சனிக்கிழமை சம்பளம் வாங்கியிருக்கானா, திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கொண்டு என்ன செய்யணும்? வாரத்தின் முதல் நாள்ல தன் தன் வரவுக்கு தக்கதாக தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்தில் சேர்த்து வைக்க கடவன். தன்னிடத்தில் சேர்த்து வைக்க கடவன். நான் வரும்போது உங்கள் உபகாரத்தை எருசலேமுக்கு கொண்டு போய் நான் அதை எருசலேமுக்கு கொண்டு போய் கொடுக்க போறேன். யாருக்கு? கொரிந்து சபையில இருந்து இப்ப எங்க தூக்கிட்டு போறாரு? எருசலேமுக்கு கொண்டு போறேன்னு சொல்றேன். தாய் சபைக்கு கொண்டு போறேன் சொல்றேன். கலாத்திய சபையில ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்கிறேன். அவங்க வாரத்தின் முதல் நாள்ல தங்களுக்கு கிடைக்கிற வருமானத்துல தங்கள் கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யறான்? சேர்த்து வைக்கிறான். நான் வரும்போது அதை தூக்கி தருகிறான். அதை கொண்டு என்ன செய்யறேன்? நான் அங்க கொண்டு போறேன். இதுதான் புதிய ஏற்பாட்டுல கொடுக்கிற ஒரு சத்தியமாக இருக்கு. தசம பாகத்தை ஆண்டவருக்கு, காணிக்கை ஆண்டவருக்கு அதிகமாக தேவனுடைய ராஜ்யங்களின் தேவைகளுக்கு எங்கெங்க, அதாவது 2 மெய்ப்பர்கள் இருக்கிறார்கள். நம்மை பராமரிக்கிற மெய்ப்பர்களும் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். நம்மை காணாமற் போன ஆடை தேடி போனவனும் யார் தான்? மெய்ப்பன். மிஷினரிகளாய் ஊழியம் செய்கிற அநேக மெய்ப்பர்கள் இருக்கிறார். அவர்களுக்கும் நம்ம தான் என்ன செய்யணும்? கொடுக்கணும். இவ்வளவு அவ்வளவு என்பதல்ல, நம்முடைய திராணிக்கு மிஞ்சி கொடுக்கத்தக்கதாக, அவனவன் தன் மனதில் நியமித்தபடி கொடுக்கத்தக்கதாக, விசனமாய் அல்ல, கட்டமாயமாய் அல்ல, தன்னுடைய மனதில் அவன் என்ன தோணுதோ அதை செய்யும்படியாக வேதம் உற்சாகப்படுத்தக்கூடியதா இருக்குது. ஆனா ஒன்னையும் கொடுக்காம இருந்தீங்கன்னா என்ன செய்வாரு? சபிச்சிருவார். ஒன்னையும் கொடுக்கலன்னு சொன்னார். நம்முடைய தலையின் மேல சாபங்கள் வந்து தங்கி. அதனாலதான் 4ஆம் வசனத்துல ஆண்டவர் அவங்கள பரிசுத்தப்படுத்தும் போது அவங்க என்ன செய்வாங்கன்னு போட்டிருக்கு. அதை படிச்சு முடிச்சார். சகரியாவும் அப்பொழுது பூர்வ நாட்களிலும் முந்தின வருஷங்களிலும் இருந்தது போல யூதாவின் காணிக்கையையும் எருசலேமின் காணிக்கையையும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். சரியா கொடுக்க ஆரம்பிச்சிருவான். பரிசுத்த இருதயத்தோடு கூட, உற்சாக மனதோடு கூட ஆண்டவருக்கு தங்களை படைக்கிறவர்களாக காணப்படும்.